மூன்றாவது சுற்று. இதில் எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது, யாரும் குற்றச்சாட்டு சொல்ல வேணாம். உங்களுக்கான பிரச்சார களமா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது. ஏற்கனவே 2 தொகுதிகளை, இந்த 3 தொகுதிகளில் உங்க கூட்டணி தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. மீண்டும் இந்த 3 தொகுதிகளும் திமுகவே அல்லது திமுக கூட்டணியே வெற்றி பெறணும்னா ஏன்னு சொல்லுவீங்க? ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சியே அமைந்தால் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பீர்கள்? நீங்க இதை ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கோங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அன்னை சோனியா காந்தி இந்த நாடு முழுக்க இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே தமிழ் மொழியை தேசம் முழுக்க தூவிருக்கிற அன்பு தலைவர் ராகுல் காந்தி பெயராலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம். ஜெய் உட்காருங்க கலைஞர் ஜெய் உட்காருங்க. நான் பேசுறேன் திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதியிலேயும் இன்றைக்கு மக்களை வாழ்வாதாரம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை என்றைக்கெல்லாம் விலை வீழ்ச்சி ஏற்படுகிறதோ அன்றைக்கெல்லாம் மானியம் கொடுத்து வருகிறது. ஒன்றிய அரசு வற்புறுத்தி வருகிற நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி நம்முடைய கூடலூர் பகுதியில் இருக்கிற மனித விலங்கு மோதலையும் சரி, அங்கே இருக்கிற செக்ஷன் 17 பிரச்சனையானாலும் சரி, அங்கே வாழுகிற மக்களுடைய எல்லா நேரங்களிலேயும் அவர்களுக்கு பாதுகாப்பாக அவருடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடி இருக்கிறது, பாதுகாத்து வருகிறது. அதே போல ஊட்டி தொகுதியில் இருக்கிற, ஊட்டி சட்டமன்றத்தில் இருக்கிற, சுற்றுலா நம்பி இருக்கிற இங்க இருக்கிற மக்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், இங்க இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோருடைய வாழ்வும் வாழ்வாதாரம் காக்கப்பட்டு வருகிறது. இது மீண்டும் தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும். 2.0 அரசு நிச்சயம் நிறைவேறும். இந்த ஆட்சி மீண்டும் இன்னும் முடியாமல் இருக்கிற, இன்னும் தொட்டும் தொழாமல் இருக்கிற, இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு சில கோரிக்கைகளும் மீண்டும் நிறைவேற்றுவதற்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவார். அன்பு தலைவர் ராகுல் காந்தியோடு பதவியேற்பு விழா நடக்கும். வாக்களிப்பீர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெல்வோம், ஒன்றாக அமைப்போம். 2026 திராவிட அரசு 2.0. நன்றி. அண்ணா கொடுத்த நேரத்தை ரொம்ப சிறப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாரு.